ஒரு சிறிய கிராமத்தில் கபீர் என்று ஒரு பையன் இருந்தான். அவன் வயசு 17. அவன் மனசுல பெரிய கனவுகள் இருந்தது. ஒரு நாள் ஆசிரியராக ஆகணும், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் மனசு ஒரே இடத்துல இருக்காது. ஒவ்வொரு காலையும் அவன் புத்தகம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். ஆனா 2 வரி படிச்சதும் மனசு வேற இடத்துக்கு போயிடும். வெளியில பறவை சத்தம் கேட்டா அதையே நினைப்பான். தெருவில் குழந்தைகள் விளையாடினா அதை பார்த்து மனசு அங்க போயிடும். சாப்பாடு, நண்பர்கள், விளையாட்டு, இப்படி பல விஷயங்கள். ஒரு பக்கம் கூட முடிக்க முடியாது. அவனோட அப்பா ரத்தன் ஒரு விவசாயி. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவார். காலை முதல் மாலை வரை வயலில் வேலை. ஆனா மகன் மேல ரொம்ப பாசம். அவர் தினமும் கபீர் படிக்கிறான், ஆனா ஒன்றும் கற்றுக்கொள்ளவில்லைன்னு பார்த்து கவலைப்பட்டார். இப்படி மனசு தாவிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாது என்று சொல்லுவார். அவனோட அம்மா லீலா ரொம்ப நல்ல மனசு கொண்டவள். உடம்பு சரியில்லாதாலும் வீட்டு பணியெல்லாம் பண்ணுவாள். அவள் மட்டும் எப்பவும் நம்பிக்கை வைப்பாள். என் மகன் ஒரு நாள் கண்டிப்பா ஜொலிப்பான். ஒரு நாள் கபீரை சந்தைக்கு அனுப்பினாங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அவன் போகும் வழியில் பல விஷயங்கள் பார்த்து டிஸ்டர்ப் ஆயிட்டான். ஜக்லர், பட்டம், பொம்மலாட்டம். கடைசியில் ஏட்டாகி வீட்டுக்கு வந்தான். அப்பா கோபமாக கேட்டார், 10 நிமிஷ வேலைக்கு 2 மணி நேரம் எடுக்கிறியா? கபீர் அமைதியா நின்றான். கண்களில் கண்ணீர். அந்த இரவு அப்பா அம்மா பேசிக்கிட்டாங்க. அவன் கெட்டவன் இல்ல, ஆனா மனசு கட்டுப்பாடு இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் ஒரு தீர்வு. ஆற்றங்கரையில் இருக்கும் ஒரு ஞானி, அதாவது குரு. அடுத்த நாள் அவர்கள் குருவை சந்திக்கிறார்கள். குரு கபீரிடம் கேட்டார், உன் பிரச்சனை என்ன? கபீர் சொன்னான், நான் படிக்கணும், நல்லா இருக்கணும், ஆனா என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. குரு ஒரு மெழுகுவர்த்தி ஏச்சி சொன்னார், இதை கவனமா பாரு, வேறு எதையும் நினைக்காதே. கபீர் பார்த்தான். 10 வினாடிக்குள்ளே மனசு வேற போயிடுச்சு. குரு சொன்னார், உன் மனசு ஒரு காட்டுக்குதிரை மாதிரி, அதை பயிற்சி செய்யணும். அவர் சொன்ன வழி, தினமும் காலை இரவு 10 நிமிஷம் மெழுகுவர்த்தி தீயை பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணு. முதல் நாள் ரொம்ப கஷ்டம். 10 நிமிஷம் ஈக்குவல் டு 10 மணி நேரம் மாதிரி இருந்தது. ஆனா அவன் விட்டுவிடல. அடுத்த நாள் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதற்கு பிறகு மெதுவா மாற்றம் வந்தது. பள்ளியில் கவனம் அதிகமாயிற்று. வேலை முடிக்க ஆரம்பித்தான். டிஸ்ட்ராக்ஷன் குறைந்தது. ஒரு நாள் ஆசிரியர் கேள்வி கேட்டார். முதல் முறையாக கபீர் சரியான பதில் சொன்னான். அனைவரும் கிளாப் பண்ணினாங்க. மாதம் முடிந்ததும் குருவிடம் போய் என் வாழ்க்கை மாறியிருக்குன்னு சொன்னான். குரு, நீதான் உன்னை மாற்றிக்கிட்டேன்னு சிரிச்சார். மாரல், மனசை கட்டுப்படுத்தினா வாழ்க்கை கண்ட்ரோல். தினமும் பிராக்டிஸ் பண்ணு. டிசிப்ளின் வந்தா சக்சஸ் தானாக வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பான ஒருவருடன் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் டீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.